தேவனுடைய தீர்க்கதரிசிகள்ல 2 வகையான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஒன்று தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த அபிஷேகத்தை இடைவெளியில இழந்து போனவர்கள். அடுத்தவர்கள் இவனுடைய பெயராலேயே கள்ள தீர்க்க தரிசனம் ஆரம்பத்தில இருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறவர்கள். இதுல முதலாவதாக ஒன்றுக்கு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளையாம் தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ள முடியும். தேவனுடைய பிறப்பை குறித்து மிக மிக துல்லியமாக தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி இவர். ஆசீர்வதித்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், இவர் சபித்தவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று பாலாக் என்ற அரசனால சபிக்கும்படி சொன்ன பொழுது தேவனுக்கு அது பிரியமில்லை என்று தெரிந்தும் இவர் போகிறார். அந்த இடத்துல அல்லது அந்த மதியினத்தை எடுத்து காட்டிட்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்ற ஸ்தானத்திலிருந்து விழுந்து இவன் ஒரு குறிகாரனாய் மாறி போனான். யோசுவாவோட புஸ்தகத்துல இப்படிப்பட்ட ஒரு குறிகாரன் கொலை செய்யப்பட்டான் என்று ஒரு குறிப்பும் இருக்கிறது. இவன் குறிகாரனாய்த்தான் மரித்தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா இவனுக்கு ஏற்கனவே ஒரு பேரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்வது கர்த்தருடைய ஆவியினாலா அல்லது குறி சொல்கிற ஆவியினாலா என்பது நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இதற்கு நமக்கு தேவை தேவனுடைய ஆவியானவருடைய உதவி.